ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஓசியில் ஒரு கிராமர் கொடுத்துருவாங்க. அந்த கிராமர் வந்து ஆம்பிகியஸா இல்லையான்னு பார்க்கணும். இதை பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ரெண்டு மெத்தட் எடுத்துக்கலாம். ரெண்டுமே நம்ம லெஃப்ட் மோஸ்ட்லேயே எடுத்துக்கலாம், இல்லாட்டி ரைட் மோஸ்ட்லேயே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆனால் அந்த ரெண்டு மெத்தடுமே நம்மளுக்கு ஈக்குவலாக இருந்தால் ஆம்பிகியஸ், அதுவே இல்லாட்டி நாட்டுன்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் மோஸ்ட் எடுத்துக்கிறேன். லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷனில் ஃபஸ்ட்டு மெத்தட் எடுத்துக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டில் நான் என்ன போகிறோம் அப்படின்னா, இங்கே என்ன பண்ண போகிறோமோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இப்போ எல்எம்னா லெஃப்ட் மோஸ்ட்டு. இப்போ நான் என்ன எடுத்துக்கோம்னா எஸ், இதுதான் நம்மளோட கிராமர். இதில் நான் என்ன எடுக்க போகிறேன்னா இதை எடுத்துக்கிறேன், ஏஎஸ் எடுத்துக்கிறேன். ஏஎஸ் எடுத்தினா நெக்ஸ்ட்டு எல்எம் பண்ண போகிறோமா, இந்த ஏஎஸ்ல இந்த எஸ்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம், இதை ஃபுல்லாக இந்த இதெல்லாம் போட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏ, இந்த ஏ, இந்த எஸ்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், ஏ எஸ் பி எஸ். ஏன்னா நம்மளுக்கு இந்த இதில் ப்ரூவ் பண்ணணும், ஏஏ பின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ எனக்கு இங்கே ஏ வந்துருச்சு, இங்கே ஏ வந்துருச்சு, ஆனால் இங்கே எஸ் வந்திருக்கு. இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் எக்ஸ்லான் போட்டுறேன், ஏன்னா அது எம்டி. இது வந்து எம்டினால எக்ஸ்லான் போட்டுக்கிறாச்சு. ஏ ஏ இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் எக்ஸ்லான், ஏன்னா எம்டி ஆயிரும், ஒன்றுமே இருக்காது. அடுத்த ஸ்டெப்பில் எனக்கு எப்படி வரும்னா, ஏ ஏ இந்த எக்ஸ்லான் விட்டுட்டு பி எஸ். ஓகே, நாம் மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோம், ஏஏ பி வந்துட்டோம். இந்த எஸ் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கு. இந்த எஸ் மட்டும்தான் இருக்கனால திரும்ப நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்லான் போட்டுக்கலாம். ஏ ஏ பி, இது எக்ஸ்லான் போட்டால் நம்மளுக்கு என்ன வரும், எம்டி ஆயிடுது. ஏ ஏ பி. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு ஃபர்ஸ்ட் மெத்தடில். இதே இதை நான் ரெண்டாவது மெத்தடில் ப்ரூவ் பண்ணணும். அப்போ லெஃப்ட் மோஸ்ட்டு செகண்ட் மெத்தட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஏஎஸ் அடுத்து தான் அதே மாதிரி தான் எடுக்கணுமான்னு தெரியல. நீங்கள் ஓகே, நீங்கள் எது எடுத்துக்கலாம், ஏஎஸ் எடுத்துக்கலாம், இல்லை இது எடுத்துக்கலாம். ஆனால் டிஃப்ரெண்ட் பாஸ்ட்ரி நீங்கள் வரையணும், கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நான் வந்து ஏஎஸ் ஆல்ரெடி எடுத்துட்டேன். ஸோ நான் இந்த இதை எடுத்துக்கிறேன், செகண்ட் இதை எடுத்துக்கிறேன், ஏஎஸ் பிஎஸ். ஓகே, இப்போ நம்ம லெஃப்டில் இருந்த திடீர்னு நீங்கள் இங்கே போட்டுறக்கூடாது, எக்ஸ்லான் போட்டு இங்கே முடிச்சிடக்கூடாது, ஏன்னா நம்ம லெஃப்டில் இருந்து தான் போகிறோம். ஸோ இந்த எஸ்ல இருந்து தான் நம்ம போகணும். அப்போ ஏ, இந்த எஸ்ஸுக்கு பதிலாக நம்ம எக்ஸ்லான் போட்டோம்னா இது இதுவாயிரும், எக்ஸ்லான் இதுவாயிரும், பி ஆயிரும். நம்மளுக்கு என்ன இருக்கு, ஏஏ இருக்கு. அப்போ எஸ்ஸுக்கு பதிலாக நம்ம இந்த இதை போட்டுக்கலாம், ஏஎஸ் போட்டுக்கலாம். இந்த எஸ்ஸுக்கு பதிலாக ஏ எஸ், இந்த பிஎஸ் அப்படியே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே தான். இப்போ நம்ம வந்துருச்சு, ஓரளவுக்கு வந்துருச்சு, ஏஏ பி வந்துருச்சு. இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம எக்ஸ்லான் போட்டுற வேண்டியதுதான், எக்ஸ்லான் பி எஸ். நெக்ஸ்ட் வந்து ஏஏ பி எஸ் வந்துருச்சு. அடுத்து அந்த எஸ்ஸுக்கு பதிலாக நீங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணிட்டே வாங்க, எங்கே போட்டோம்னு, எதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோம்னு. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம். நெக்ஸ்ட்டு இந்த எஸ்ஸுக்கு பதிலாக அடுத்து எக்ஸ்லான், ஏஏ பி எக்ஸ்லான். ஓகே, நம்மளுக்கு இப்போ ரெண்டு மெத்தட் எடுத்தோம், அது வேற வேற இதில் எடுத்தோம், நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம பார்ஸ் வரைய போகிறோம். பார்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இதுக்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் எஸ் எடுத்தேன், எஸ்ஸில் நான் என்ன எடுத்தேன், ஏ எஸ். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு இதை தான் எடுத்தோம், ஏ ஏ இந்த எஸ்ஸுக்கு என்ன கொடுத்தாங்க, ஏஎஸ். இதை தான் நம்ம ஃபஸ்ட் எடுத்திருக்கோம். ஸோ இந்த எஸ்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், ஏ பி எஸ். ஏஎஸ் பிஎஸ்ன்னு பண்ணுமா? ஆமாம், இந்த எக்ஸுக்கு பதிலாக ஏஎஸ் பிஎஸ்ன்னு பண்ணோம். இந்த எஸ்ஸுக்கு பதிலாக ஏ எஸ் பி எஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா இந்த எஸ்ஸுக்கு பதிலாக நம்ம எக்ஸ்லான் சப்ஸ்டியூட் பண்ணோம். இதுக்கு பதிலாக நம்ம எக்ஸ்லான் பண்ணோம். அதே மாதிரி இந்த எஸ்ஸுக்கு பதிலாக நம்ம எக்ஸ்லான் பண்ணோம்.
ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பார்ஸ் ட்ரீல என்ன வருதுன்னா, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது கரெக்டான்னு பார்த்துக்கலாம். இந்த லீஃப் நோட் இருக்குல்ல, இந்த லீஃப்ல நம்ம செக் பண்ணிக்கலாம். கடைசியா முடிஞ்சிருக்குல்ல, இது ஃபுல்லா நம்மளுக்கு வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? ஏ, ஏ, எக்ஸ்லான், பி, எக்ஸ்லான். எக்ஸ்லான்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப கரெக்ட்டா வந்திருக்கு எனக்கு. பார்ஸ் ட்ரீ. ஓகேவா? இது ஒரு பார்ஸ் ட்ரீ. இது எதுக்கு? ஃபர்ஸ்ட் எல்எம்டிக்கு. நெக்ஸ்ட் பார்ஸ் ட்ரீ வந்து அடுத்ததுக்கு. செகண்ட் மெத்தடுக்கு பார்ஸ் ட்ரீ நம்ம கண்டுபிடிக்க போறோம். அது அதே தான். எஸ் போட்டோம். எஸ்ஸுக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? ஏஎஸ், பிஎஸ்ன்னு போட்டோமா? இந்த தானே எடுத்தோம். ஏஎஸ், பிஎஸ்ன்னு எடுத்தோம். ஏ, எஸ், பி, எஸ். ஓகே. அடுத்து இந்த அடுத்து என்ன பண்ணோம்? இந்த எஸ்ஸுக்கு பதிலா ஏஎஸ்ன்னு போட்டோம். எஸ்ஸுக்கு பதிலா ஏ, எஸ். ஓகே, போட்டாச்சு. அப்புறம் இந்த எஸ்ஸுக்கு பதிலா நம்ம எக்ஸ்லான் போட்டோமா? இந்த எஸ்ஸுக்கு பதிலா எக்ஸ்லான். அதே மாதிரி இந்த எஸ்ஸுக்கு பதிலாகவும் எக்ஸ்லான் போட்டிருக்கோம். இந்த எஸ்ஸுக்கு பதிலாக நான் எக்ஸ்லான் போடுறேன். இப்போ நம்மளுக்கு இந்த லீஃப் நோடு கரெக்டா இருக்கு. ஓகேவா? ஓகே. இப்போ ரெண்டுக்குமே நம்மளுக்கு கரெக்டா வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஆம்பிகியஸ். நீங்க ரெண்டு மெத்தட் எடுக்க போறீங்க. ரெண்டுமே லெஃப்ட் அண்ட் ரைட் மெத்தட் எடுக்கக்கூடாது. ரெண்டுமே ஒரே மெத்தட்ல தான் இருக்கணும். லெஃப்ட் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் இருக்கணும். லெஃப்ட் மெத்தட் 2 ரெண்டுமே ஒரே மெத்தட்ல தான் இருக்கணும். ரைட்டு லெஃப்ட்னு இருக்க காம்பினேஷன் கண்டிப்பா இருக்கக்கூடாது. லெஃப்ட் மட்டும்தான் இருக்கணும். இல்லாட்டி ரைட்டு மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.